உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குருவினுடைய வக்கர பெயர்ச்சி, அதாவது குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசியிலே அமர்ந்திருக்கின்றார். இந்த குரு பெயர்ச்சியில் அந்த டயத்தில் இப்போ சூரியன் ஒரு டிரான்சிட் ஆகிறார். அதனால் குரு வக்கரம் அடைகிறார். குருவினுடைய வக்கர பயிற்சியை நாம் காண இருக்கிறோம். இந்த காணொளி முழுக்க ரிஷபராசி நண்பர்களுக்கான ஒரு காணொளியாக நம்ம இந்த காணொளியை போடுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மீனம் மேஷம் இருவருக்கும் நம்ம போட்டோம். ஏன் சார் மீனத்துக்கு ஃபஸ்ட்டு போட்டீங்க அப்படின்னா, மீனத்துக்கு தான் நல்ல ஒரு அறிகுறி இருக்குது, அதனால் மீனத்துக்கு ஃபஸ்ட்டாக போட்டோம். அதன் அடிப்படையில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நம்ம இப்போ அனைத்து ராசிகளுக்குமாக போட்டுக்கொண்டு இருக்கிறோம். மேஷ ராசிக்கு முதலிலே நம்ம வீடியோ போட்டாச்சு. மேஷராசி சம்பந்தப்பட்ட நபர்கள், இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் அந்த மேஷராசிக்கு உரிய வீடியோவை நீங்கள் தேடி எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த காணொலியில் ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது வீடான தனஸ்தானமான ரிஷபராசி நண்பர்களுக்கான குரு வக்கர பெயர்ச்சியினுடைய காணொளி இது. ரிஷபராசி நண்பர்களுக்கு அப்படின்னு வரையில் இந்த கடந்த காலத்தில் குரு பயிற்சி ஏற்பட்டது. மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு மாறி இருக்கிறார். அப்படிங்கிற அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்களுடைய ஜென்ம ராசியிலே குரு அமர்ந்திருக்கிறார். கோட்சார அடிப்படையிலே குரு பகவானானவர் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறார் என்பதுதான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் அந்த குரு பகவான். அப்போ உங்களுடைய ராசியில் அமர்ந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன வழங்கி இருக்கிறார், அதாவது அவர் ராசியில் அமரும் போது என்ன செஞ்சிருக்கிறாரு, வக்கரமான கதியில் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்கள், ராசி அதிபதியான சுக்கிரன், இந்த அதிகப்படியான மகாதிசை நடத்தக்கூடிய சுக்கிரன் அவர்களுடைய ராசியில் பிறந்த இந்த ரிஷபராசி நண்பர்கள், நீங்களெல்லாம் ஒரு பாக்கியம் செய்த ஒரு காரணத்தினாலே ஒரு 25 வயது டு 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசியில் அமர்ந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அப்படி அமர்ந்த குரு உங்களுக்கு ராசியிலே ஜென்மத்திலே அமர்ந்த குருவானவர் உங்களை என்ன செய்தார் அப்படின்னா, இது நாள் வரையும் நீங்கள் எதிர்பார்க்காத அறிவுகளை உங்களுக்கு கொடுத்தார். உங்களை புத்திசாலியாக மாற்றினார், பொறுமைசாலியாக மாற்றினார், சாந்தம் பெற்றவராக எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் பொறுமையாக நிதானித்து கூர்ந்து ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வைத்தார் உங்களை. இது நாள் வரை நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுடைய அறிவினுடைய பங்கீட்டை அதிகப்படுத்தி அதன் மூலியமாக உங்களை வெற்றி காண செய்தார். பெரிய வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவாக இருக்கும் என்பதையெல்லாம் உங்கள் ஜென்மத்திலே அமர்ந்த குரு அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தார். இப்போ வருகின்ற இந்த அக்டோபர் 9ஆம் தேதி அவர் வக்கரம் பெறும் நேரங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கிறது என்பதை இந்த காணொலியின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். இதனால் வரைக்கும் நல்ல ஒரு பீரியடில் இருந்தீங்க. இந்த ஒரு 3.5 மாத காலம் உங்களுக்கு ஒரு சிரமமான காலமாகத்தான் கருதப்படுகிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு. ஸோ அப்போ இந்த ரிஷபராசி நண்பர்கள் அனைவரும் வரக்கூடிய இந்த 9ஆம் தேதியிலிருந்து, இந்த அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 3, 4ஆம் தேதி வரை சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் கெடுபலன்கள் நடக்கப் போகிறது என்பதை இந்த காணொலியில் தெரிஞ்சுக்குங்க. என்னடா நம்மளுக்கு இப்படி கெடுபலன்களாக சொல்கிறாருன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு. இதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் மேற்கொண்டு அடுத்த 4 மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தவறான வழியில் செல்லாமல் நிதானித்து நடப்பதற்கான ஒரு யுக்திகளை நீங்கள் இந்த காணொலியின் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம். அப்படின்னு வரையில் உங்களுக்கு ஜென்மத்தில் அமர்ந்த குரு பகவானானவர் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதர் குருவை நட்பாகத்தான் பார்க்கிறார். ஆனால் குரு உங்களுடைய ராசியை எதிரியாக பார்க்கின்றார். அப்படின்னு இது ஒரு கலப்பு பலனாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த குருவை ரிசீவ் பண்ணியிருக்கிற உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அவரை நல்ல நிலைமையிலே வைத்து இது நாள் வரைக்கும் அவருடைய அனுகூலங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். நல்ல பொறுமைசாலியாக இருந்தீங்க, புத்திசாலித்தனமாக செயல்பட்டீர்கள்,
அனைத்து விதமான உங்களுடைய தொழில் வருமானம் குடும்பம் அனைத்திலுமே நீங்கள் சிறந்து விளங்கி கொண்டிருந்த நேரத்தில் இப்பொழுது அவர் அந்த குருவானவர் வக்கரம் அடைகிறார் அப்படின்றார், ரிவர்ஸ் ஆகிறாரு. அப்போ அந்த ரிவர்ஸ் ஆகும் பொழுது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லதாக நடந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலங்களுக்கு, இந்த குறிப்பிட்ட 4 மாத காலங்களுக்கு அது எல்லாம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான பலனாகத்தான் இருக்க போகிறது. ஸோ அந்த ரிஷபராசி நண்பர்கள் என்னடா எல்லா ராசிக்கும் நல்லா சொல்லிட்டு நம்மளுக்கு மட்டும் இப்படி சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு இப்போ இந்த ரிவர்ஸ் ஆகக்கூடிய அந்த குரு பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா, இது நாள் வரை உங்களுக்கு கொடுத்த அந்த புத்திசாலித்தனம், அந்த அறிவின் மூலியமாக செயல்பட்ட செயல்பாடுகளை எல்லாம் சற்று அதை கெடுக்க போகிறார். அந்த ரிவர்ஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுத்தாருன்னா அப்போ அவர் ரிவர்ஸ் ஆகியில் உங்களைய ஏமாளியாக மாற்றப் போகிறார். உங்களுடைய இந்த தருணத்தில் ரிஷபராசி நண்பர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மன நிம்மதியை, சாந்தமான ஒரு மனநிலையை கொடுத்த குரு பகவான், பொறுமையான மனநிலையை கொடுத்த குரு பகவான் இப்பொழுது உங்களை அதிவேகப்படுத்தி அவர் வக்கரமடையும் காரணத்தினால உங்களை அதிவேகப்படுத்த போகிறார். உங்களை ஒரு யோசிக்கிறதுக்கு விடாமல் அவசர புத்திக்கு ஆளாக்க போகிறார். அப்படி என்றால் இப்போ இந்த ரிஷபராசி நண்பர்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், உங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரமாக நீங்கள் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் உங்களை இது நாள் வரைக்கும் நிதானியாக வைத்து ஒரு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருந்தவர் ரிவர்ஸ் ஆகும்பொழுது அது கெடுவலனாக மாறப்போகுது. நீங்கள் பொறுமையாக இருந்த நபர்களெல்லாம் இப்போது உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு உங்களது மன ரீதியாக உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எல்லாம் ஒரு அவசர கதியிலே நீங்கள் செயல்படக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார். இந்த 3 மாத காலங்களுக்கு உங்களை ஒரு அவசர கதியிலே உருவாக்க இருக்கின்றார். அப்போ அந்த அவசர கதியில் உங்களை மாற்ற போகிறார். அப்படின்னா இது நாள் வரைக்கும் பொறுமையாக இருந்த நீங்கள், பொறுமையினாலேயே ஜெயித்து கொண்டு இருந்த நீங்கள் அவசரத்தினாலே தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்போ உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன பண்ணணும், அவசரப்படாமல் இருக்க வேண்டும் என்ற கண்டிப்பாக உங்களுடைய மனதை அறிவு எல்லாத்தையுமே சீர் பண்ணி தேவையில்லாத சந்தேகங்களை உங்களுடைய மனதுக்குள்ளே உருவாக்கி அந்த சந்தேகங்களின் மூலியமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், தொழில் நண்பர்கள் அனைவர்களுடையுமே ஒரு சில பல சங்கடங்களை ஏற்படுத்த இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கிறது. அப்போ நீங்கள் அதையெல்லாம் வெற்றி கண்டு வர வேண்டும் என்றால் அந்த சங்கடங்களுக்கு, அந்த அவசர புத்திக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தீர்கள் என்றாலே நீங்கள் இந்த குரு வக்கர பயிற்சியிலிருந்து தப்பித்து விடலாம். மொத்தம் அவர் வக்கரமாயிருக்கார் அப்படின்னா ஆல்ரெடி அவருக்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனை பிடிக்காது. அவர் ஒரு எதிரணியாக கருதப்படுகிறார். இருவருமே சுபர் தான். இருந்தாலும் குருக்கு சுக்கிரன் குரு சுக்கிரனை ஒரு செகண்டரி பார்ட்டாக தான் பார்க்குறாரு. ஆனால் சுக்கிரன் குருவை நல்லா பார்க்குறாரு. அப்போ அந்த டைம் இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கார். உங்களை அவசரப்படுத்தி தேவையில்லாத வேலைகளிலே உங்களை ஈடுபடுத்தி உங்களுடைய தகுதிக்கு மீறின வேலைகளிலே அட் த சேம் டைம் நீங்கள் இந்த வேலையை செய்தால் போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய வேலைகளை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களோட சில பல வேலைகளை செய்ய வைத்து தேவையில்லாமல் சில பல விஷயங்களிலே மூக்கை நுழைக்க வைத்து அந்த ஸ்தானங்களில் உங்களுடைய பெயரை கெடுக்கக்கூடிய தன்மையை அந்த குரு பகவானானவர் உருவாக்கி விடுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் பொறுமையை கையாள வேண்டும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பொறுமையை இழக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாமே குரு செய்து கொண்டிருக்கிறார். இந்த வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த 3.5 மாத காலங்களுக்கு உங்களுக்கு இந்த நெகட்டிவான பலன் நடக்க இருக்கிறது. உங்களுடைய புத்திசாலித்தனங்கள் அனைத்துமே மந்தமாக போகிறது. உங்களை புத்திசாலித்தனமாக யோசிக்க விடாமல் அவசர புத்தியில், அதாவது அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய புத்தியை மட்டம் செய்து அதனாலேயே உங்களுக்கு பொருள் இழப்பு, மனதின் அளவே நிம்மதி இழப்பு, இதை அனைத்தையும் செய்ய வைத்து உங்களை ஒரு மீளாத துக்கத்திலே ஆழ்த்தி விடுவார் என்பதில் நீங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டம் இப்போது இந்த குரு வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம், ஜென்மத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு வக்கரம் அடைந்தார் என்றால் அதற்கு நெகட்டிவான பலனை செய்வார். அதற்கு நீங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு 8, 11 கூடிய குரு, அந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 8, 12 கூடையவராக இருக்கின்றார். அப்போ நீங்கள் அந்த 8, 12 கூடைய ஸ்தானங்களிலே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பது
என்பதுதான் ஒரு முழுமையான ஒரு கருத்து. ஸோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள், உங்களுக்கு பொறுமையை கடைபிடியுங்கள், சாந்தமாக இருக்க வேண்டும், புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய அவசர புத்தியினாலே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இழந்து விடாதீர்கள். இதுதான் உங்களுக்கான ஒரு இந்த காலங்களிலே உங்களுக்கான ஒரு பலன். நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரம் இது மட்டும்தான். மனதளவில் நல்ல பிராணாயாமா பண்ணுங்கள், நல்ல மூச்சு பயிற்சி, நல்ல உடல் பயிற்சி இதெல்லாம் செய்து எந்த ஒரு சிறு காரியத்திற்கும் அவசரப்படாமல் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் வரக்கூடிய 4 மாதத்தில் மேற்கொண்டு பொருள் சேதம் ஏற்படாமல், மேற்கொண்டு மனச்சேதம் ஏற்படாமலும் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளலாம். புரியுதுங்களா? இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கோல்சாரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். கோல்சாரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் ஒரு மனிதனுக்கு 10 to 25% தான் வேலை செய்யும். அதன் போக உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் 75% பேசும் என்பதால் அதையும் நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை தீர்த்துக்குங்க. நன்றி, வணக்கம், வாழ்வோம்.